அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர் ஃப்ரம் ஆக்கம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஒரு குவாரண்டைன் பீரியடில் நம்மளுக்கு வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பண்ணணும், லைக் என்னென்ன லேர்னிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணி இந்த ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் ஷாப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்றது பார்த்துருவோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைக் வந்து என்னென்னா அதர் ஒர்க் ஷாப் மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒர்க் ஷாப் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் தான் பார்க்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் ஹோஸ்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் மார்னிங் டைமில் நாங்கள் ஒரு 9 o'clock or 10 o'clock நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம். யூ கேன் வியூ எனி டைம் அட் த டே ஆர்டல்ஸ் நெக்ஸ்ட் டே கூட நம்ம நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் மட்டும் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்பை நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு 10 ஒர்க் ஷாப்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக. ஸோ அந்த 10 ஒர்க் ஷாப்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் இஃப் யூ ஆர் வில்லிங். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிஸ் அட்டன் பண்ணலாம். குவிஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவிஸில் நீங்கள் வந்து ஒரு 60% மேலே மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆன்லைன் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு மெயிலுக்கு ரீச் ஆகிடும். பட் நீங்கள் என்னென்னா 60% மேலே எடுக்கணும். நீங்கள் அந்த 60% எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம். தென் நீங்கள் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணாலும் ரிப்பீட்டடாக வீடியோ பார்க்கலாம். பட் ஒன்ஸ் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அசஸ்மெண்ட் எழுத முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். இதுதான் இந்த ஒர்க் ஷாப்போட கோர். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் ஆர் ப்ரோக்ராமிங் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 hour கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கான பிளான் இருக்குது. ஒரு கோர் கான்செப்ட்ஸ், ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் ஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டானா என்ன? டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னென்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் நேம், ஏஜ், ஸோ அண்ட் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் பற்றின டேட்டா. இதே எம்ப்ளாயி பற்றின டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயோட டெசிக்னேஷன், எம்ப்ளாயோட சேல்ரி. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்மளுக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் லெவலுக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஆர் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்டு பை ரோஸ் இகாப் அண்ட் ராபர்ட் ஜென்டில்மேன் இன் 1993. R possesses an extensive catalog of statistical and graphical. R is not only entrusted by academic, but many large companies also use R programming language, including Uber, Google, Airbnb, Facebook, and so on. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணது யார் ப்ளஸ் அதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட இயர் பார்த்திங்க அப்படின்னா 1993. பட் நம்மளோட அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு 4 to 5 yearsஸாக தான் நம்மளுக்கு என்னென்னா இது வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. பட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 1993லேருந்தே இருக்குது. ஐடி தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் C++, ஜாவா, ஸோ இது எல்லாமே பேசிக் ப்ரோக்ராமிங். இது இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமிங் போட முடியாது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1993 ஒரு வந்த லாங்குவேஜ் ஓகேங்களா, ஏன் இப்போ தான் பாப்புலர் ஆகுது. பட் C++ பார்த்தீங்கன்னா சி வந்து 1990லே வந்துருச்சு, 1991 வந்துருச்சு. தென் ஜாவா பார்த்தீங்கன்னா 1995 வந்திருக்கு. ஸோ ஜாவா 1995 வந்து அது இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு. பட் 1993 வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் ஏன் பாப்புலர் ஆகலை, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இயரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இருக்கோம், 2020. லைக் வந்து என்னென்னா நீங்கள் எப்போ இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் ஆர் ப்ரோக்ராமிங் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா எய்தர் 1 year பிஃபோர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர் 2 years பிஃபோர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 years பிஃபோரே வந்து நம்மளுக்கு என்னென்னா
இந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருந்தது. என்ன ரீசன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர் ப்ரோக்ராமிங் பாப்புலர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான். ஓகேங்களா? உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாதர்ஸ் இருப்பாங்க, நம்மளோட கிராண்ட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் வெளியில் போயிருக்கா அப்படின்னா கொஷின் மார்க், மேக்ஸிமம் கிடையாது. அதே நம்மளோட டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வெளியில் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்நெட் யூசேஜ். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ். தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து அதிகமாக வெளியில் வந்து போகுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்லேருந்து டேட்டா வெளில போகுது. தென் நம்ம ஒரு சைட் யூஸ் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்பையும் உங்களோட டேட்டாஸ் வெளியில் போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில் போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டாஸ் எப்போல்லாம் வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. 2012 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வந்து வெளியில் இருந்தது ஒன்லி 3 ஜிட்டாபைட் டேட்டா தான். ஜிட்டாபைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெராபைட்டோட 3 டைம்ஸ் பிக்கர். ஓகேங்களா? இப்போது டெராபைட் அப்படின்றது என்ன 1024 GB அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிட்டாபைட் அப்படின்றது என்ன டெராபைட்டோட 3 டைம்ஸ் பிக்கர். ஓகே, அதுக்கு நடுவில் வந்து 2-3 இருக்குது. ஓகேங்களா? 3 ஜிட்டாபைட் டேட்டா தான் 2012 வெளியில் இருந்தது. பட் 2014 பார்த்தீங்க அப்படின்னா 37 ஜிட்டாபைட் டேட்டா வெளியில் வந்துருச்சு. அரவுண்ட் 35 ஜிட்டாபைட் டேட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 வருஷத்தில். பட் இப்போ நம்ம கணக்கு போட்டுடலாம் எவ்வளோ இல்லை டேட்டா போயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம டேட்டாஸ் கொடுக்குறது எல்லாமே டேட்டாஸ் தான். ஈவன் தோ நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறது, ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணி பப்ஜி விளையாடுறது, ஸோ இது எல்லாமே டேட்டா தான். ஓகேங்களா? இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து என்னென்னா இந்த டேட்டா வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் ஆர் இஸ் டன் இன் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்: ப்ரோக்ராமிங், ட்ரான்ஸ்ஃபார்மிங், டிஸ்கவரிங், மாடலிங் அண்ட் கம்யூனிகேட் த ரிசல்ட். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரோக்ராம். ஆர் இஸ் எ கிளியர் அண்ட் ஆக்சபிள் ப்ரோக்ராமிங் டூல். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆர் இஸ் மேட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ் designed specially for data science. Discover. Invest the data, refine your hypothesis and analysis them. Model. R provides a wide array of tools to capture the right model for your data. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா integrated codes, graphs and outputs to be reported with R markdown or built shine apps to share in the world. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். லைக் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங், என்ன மாதிரி ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங், லைக் என்னென்னா எனக்கு டெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஒரு பிக்டோரியல் அவுட்புட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிஸ்கவரிங், இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டாவிலேருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்னொரு பர்டிகுலர் டேட்டாவை கொண்டு வரோம். ஓகேங்களா? இங்கே ப்ரிடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரிடிக்ஷன், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ப்ரிடிக்ஷன்னா என்ன அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ கிரிக்கெட்டில் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் 10 ஓவர்ஸில் என்ன எடுத்திருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு 50th ஓவரில் அவங்க எவ்வளோ எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் 10 ஓவரில் வந்து என்னென்னா ஒரு 50 ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா 50வது ஓவரில் அவங்க எவ்வளோ ரன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரன்ஸ் எடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். அப்போது இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரிடிக்ஷன். இதே வந்து லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன் ஒன்று இருக்குது. லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன் இந்த சென்ஸ் என்னென்னா இப்போ 1 இயர் கழிச்சு நம்மளுக்கு என்ன வேணும், ஆர்எல்ஸ் வந்து நம்மளுக்கு 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு என்ன வேணும், 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் என்னென்னா லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வந்து யூஎஸில் வந்து வால்மார்ட் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்மார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் மாதிரி அங்கே ஃபாரினில் யூஎஸில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி தான் வால்மார்ட். இப்போ ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வால்மார்ட் வந்து லைக் வந்து ஃப்ளிப்கார்ட்டை பை பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை வந்து வால்மார்ட் கம்பெனி பை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சினாரியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் லேடிக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக தே ஆர் சென்டிங் த ஃபீடிங் பாட்டில், பேபி ஃபீடிங் பாட்டில் சென்ட் பண்ணுறாங்க. பட் அந்த லேடி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருச்சு. ஏன் நான் என்ன சின்ன குழந்தையா, நான் என்ன பேபியா, எனக்கு எதுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து கேஸ் போட்டுருச்சு. இந்த கேஸை வின் பண்ணது யாராக இருக்கும், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சாலே நம்மளுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா ப்ரெடிக்ஷன்னா என்ன, தென் வந்து நம்மளுக்கு
ப்ரிடிக்ஷன் அந்த ஸோ ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடிக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக தே ஆர் சென்டிங் த ஃபீடிங் பாட்டில். பட் எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஒரு அன்னோன் பர்சனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஏதாவது செக் பாயிண்ட் வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் லேடி அந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து அந்த கம்பெனி, இந்த 3 சினாரியும் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேபி ப்ராடக்ட். லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஃபீடிங் பாட்டில். அப்போது அந்த லேடிக்கும் பேபிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது, ஓகேங்களா? தட்ஸ் வை தே ஆர் சென்டிங் த ஃபீடிங் பாட்டில். லைக் என்னென்னா வால்மார்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லேடிக்கு வந்து பேபி இருக்குது, பேபி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது அப்படின்றது வால்மார்ட்டுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றது தான் இங்கே மெயின் கொஷின் மார்க், ஓகேங்களா? பட் ஃபஸ்ட்டு கொஷின் இதுக்கான ஆன்சர் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை யார் வின் பண்ணியிருப்பா. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் என்ன, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட், ஓகேங்களா? இதில் இல்லீகல் எதுவுமே கிடையாது, லீகலாக தான் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் லேடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கோட்டை ஃபேஸ்புக்கில் 7 months பிஃபோர் தேர் ஃபீடிங் லைக் என்னென்னா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலேருந்து நம்மளால் டேட்டா எடுக்க முடியும். விச் மீன்ஸ் என்னென்னா நம்ம போட்ட ஃபீடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அந்த ஃபீடை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து வால்மார்ட் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லேடிக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக தே ஆர் சென்டிங் த ஃபீடிங் பாட்டில் ஆஃப்டர் 7 months ஆஃப் ப்ரெக்னென்சி, ஓகேங்களா? 7 monthsக்கு அப்புறம் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு அந்த பேபி ஃபீடிங் பாட்டில் தேவை அப்படின்றத உட்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் சென்டிங். இதே மாதிரி தான் பல கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஒர்க் ஆகுது ஆஸ் ஆஃப் நோ. இதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஒரு மெயின் கோர் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபேஸ்புக்கில் அவங்க ஃபீட் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு தான். அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனிங் பண்ணுவாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை எடுப்பாங்க, அதில் வந்து எமோஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்ஆர்சி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரிசோர்ஸ் கமர்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதில் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னா, ஹாப்பீஸ், ஜாய், லைக் வந்து ஆங்கர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 to 8 கேட்டகரிஸ் இருக்கும். இப்போது ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஹாப்பிக்குள்ளே வரும். அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்து அந்த பர்டிகுலர் யூஸரை ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சி இட் செல்ஃப். விச் மீன்ஸ் என்னென்னா 3rd monthலேயே அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க 10th month அவங்களுக்கு என்ன போய் சேரணும் அப்படின்றது. இதுதான் வந்து லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் மைனிங்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ அப்போ ஆர் அப்படின்றது என்னென்னா ஒன்லி ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல், ஓகேங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் டூலுக்காக ரொம்ப யூஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு ஆர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் ப்ரோக்ராமிங்கோட இன்ஸ்டாலேஷன், ஆருக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ இப்போது ஆர் ப்ரோக்ராமிங்கோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆர் ஸ்டுடியோட இன்ஸ்டாலேஷன் எப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் அண்ட் ஆர் ஸ்டுடியோ நம்மளுக்கு தேவை. ஏன் 2 சாஃப்ட்வேர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் 2வது சாஃப்ட்வேர் எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரோட இன்ஸ்டாலேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் வந்து டவுன்லோட் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து என்ன பேஜுக்கு போகும் அப்படின்னா www.r.project.org அப்படின்ற பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து CRAN லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் ஆர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இங்கே ஐடி தெரிஞ்சவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ ஜாவா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. C++ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்போசியில் ஒர்க் ஆகும். ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வேணால் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவா வந்து பார்த்திங்கன்னா நோட் பேடில் போட்டு பார்த்தவங்களே இருப்பீங்க, லைக் வந்து என்ன ஐடியில் போட்டு பார்த்தவங்களே இருப்பீங்க. ஐடினா என்னென்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈவன் தே ஆர் ஒர்க்கிங் இன் நோட் பேட். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நெட்பீன்ஸு, எக்லிப்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டூலில் ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா JDK அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், எக்ஸஸாக வந்து நோட் பேட் இருந்தால் போதும், தே கேன் ரன்.
பட் நோட் பேடில் போடும்போது என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸோ பக்ஸோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அட் த எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு தெரியும். அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இதே எக்லிப்ஸோ நெட்பீன்ஸோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டைப் பண்ணவே அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் எரர் இருக்குது, இந்த லைன் எரர் இருக்குது அப்படின்றது வந்து கிளாரிட்டியாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நோட் பேட் மட்டுமே இருந்தால் போதும், நம்மளுக்கு ஐடி தேவையில்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஆர் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஆர் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் போதும், ஆர் ஸ்டுடியோ அப்படின்றது தேவையில்லை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஈஸியாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வி கேன் யூஸ் இட் ஃபார் ஆர் ஸ்டுடியோ. ஓகேங்களா. ஆர் ஸ்டுடியோ நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோ அப்படின்னு கொடுத்துட்டா அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேக் ஓஎஸ்க்கு வேணும் ஆர்எல்ஸ் வந்து லினக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டியுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஆர் விண்டோஸ் அப்படின்றது வந்து என்ன, இது ஆருக்காக மட்டும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர் இன்ஸ்டால் பண்ணணும், தென் ஆஃப்டர் தட் தான் ஆர் ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேட்டர்ன். லைக் என்ன, ஃபஸ்ட்டு ஆர், செகண்ட் வந்து ஆர் ஸ்டுடியோ. இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் செட் ஃபார் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஆர் ஸ்டுடியோவோட ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆர் ஸ்டுடியோட பேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்து 4 பேனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு 3 பேனல்ஸ் இருக்குது. பட் மொத்தம் 4 பேனல் இருக்கும். லெஃப்ட் சைடு 2 பேனல் இருக்கும், ரைட் சைடு 2 பேனல் இருக்கும். இன்னும் ஒரு பேனல் மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க பேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அவுட்புட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் இருக்க பேனல், மேலே இருக்க பேனல் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூக்கான பர்பஸ். தென் இங்கே கீழே இருக்க பேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சம் மெனூஸ் இருக்கும். ஸோ அந்த மெனூஸ் நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ். பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான டேரக்டரி இங்கே வந்து வியூ ஆகும். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிளாட்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுற ப்ரோக்ராமுக்கு எனக்கு அவுட்புட்ஸ் வரும். 2 டைப்பாக அவுட்புட்ஸ் வரும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டட் அவுட்புட், இன்னொன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் அவுட்புட். டெக்ஸ்ட் அவுட்புட் எல்லாமே எனக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலில் வரும். இதில் நான் வியூ காட்டுறேன் நெக்ஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து கிராஃபிக்கல் அவுட்புட் வருது அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பிளாட்ஸில் தான் இங்கே வியூ ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ். இந்த பேக்கேஜஸ் மெனு என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூசேஜ்க்காக இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா ஹெல்ப்பில் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது டாப்பிக்கில் எனக்கு வந்து தெரியணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவருமே நம்மளுக்கு என்ன மாதிரினா பிளாட்ஸ் மாதிரி தான். லைக் என்னென்னா ஒரு சார்ட்டோ இல்லை வந்து ஒரு வேர்ட் க்ளவுட் மாதிரி இருக்கும். அந்த வேர்ட் க்ளவுட் எல்லாமே இங்கே தான் வியூ ஆகும். ப்ளஸ் வந்து HTML ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து இந்த வியூவரில் தான் வியூ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4வது பேனல் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த 4வது பேனல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அங்கே தான் ப்ரோக்ராம் போட போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா ஃபைல், நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. ஃபைல், நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 4 பேனல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோட் போடுறதுக்கு இந்த பேனல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இந்த பேனல் யூஸ் ஆகும். தென் இந்த சைட் பேனல் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூக்காக, இங்கே இருக்கிற பேனல் எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு ஃபைல்ஸ்க்காக தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அதர் ப்ரோக்ராம்ஸையோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆர் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட்ஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கம்பைலர் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் என்னன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம், அந்த ஹோல் ப்ரோக்ராமே லைக் என்னென்னா ஒரு பண்டில் ஆகிட்டு அந்த பண்டில் இருந்தால் ரன் ஆகும், கம்பைல் ஆகிட்டு அவுட்புட் கொடுக்கும். பட் இங்கே என்னென்னா ஒவ்வொரு லைனுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டபிள் தான். ஒரு லைன் முடித்தோடனே அடுத்த லைன், ஒரு லைன் முடித்தோடனே அடுத்த லைன், ஒரு லைன் முடித்தோடனே அடுத்த லைன். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் சேவ் பண்ணுற ஸ்டெப்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+S ப்ரெஸ் பண்ணால் போதும். Ctrl+S. ஓகேங்களா? ஜஸ்ட் சேவ்க்கான ஆப்ஷன் தான் Ctrl+S. ஆர்எல்ஸ் வந்து என்னென்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஃபைலில் போய்ட்டு சேவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து Ctrl+S, ஆர்எல்ஸ் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ். நீங்கள் லொக்கேஷன் எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம், தட்ஸ் நாட் இஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா exp1 experiment1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு நேம் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்பயுமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர் ப்ரோக்ராமிங் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் ஆன் சேவ் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். சோர்ஸ் ஆன் சேவ் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கணும். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இட்ஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் ரன் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான அவுட்கம் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சோர்ஸ் ஆன் சேவ் அப்படின்னா ஒவ்வொரு லைனுமே நீங்கள் பண்ண முடித்த உடனே சேவ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா எந்த ஒரு டிக்ளரேஷன் லைக் வந்து என்னென்னா இந்த மென்ஷன் பண்ணணும் int a = 10 லைக் அது ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் கேன் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ஃப்ரெஷ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் a = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த a1 நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. a = 10 கொடுத்துட்டு print a. ஓகேங்களா? a = 10 கொடுத்துட்டு print a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் Ctrl+S ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் கீழே உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இப்போ அந்த பிடிஎஃப்பில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து 3 டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் a = 10 print a அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப். இதே செகண்ட் டைப் என்ன அப்படின்னா யூஸிங் வெக்டர் ஆப்ரேட்டர். ஸோ a = 10. ஓகேங்களா? a வெக்டர் ஆப்ரேட்டர் ஆஃப் 10. வெக்டர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம கீபோர்டில் எதுவும் தேட தேவையில்ல. ஜஸ்ட் லெஸ் தென் சிம்பிள் ஐஃபன் இது ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஏக்கு பதிலாக நான் b கொடுத்துக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. அதனால் தென் print b. ஜஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பியோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை வந்து அந்த 10 வந்து 20 மாற்றலாம். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்கள். கீழே அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 10 தென் 20 அப்படின்றது வந்திருக்கு. இந்த முன்னாடி வந்து அரே ப்ராக்கெட்டில் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1ன்னு வந்திருக்கு. அது என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். தென் இன்னொரு மெத்தட் இருக்குது எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் அப்படின்ற மெத்தட். ஓகேங்களா? அசைன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அசைன் சின்றது வந்து வேரியபிள் நேம் 30 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சின்ற வேரியபிளுக்கு 30ன்ற வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன். ஸோ print c. தென் இது 3 லைனும் போட்டாச்சு. தென் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கீழே 10, 20, 30 அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு இந்த கன்சோல் வந்து எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, நான் முன்னாடி இருக்க அவுட்புட்ஸ்லாம் எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளியர் இட். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். அகைன் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு 3 அவுட்புட்ஸ் மட்டும் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். 10, 20, 30 இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான மெத்தட். ஓகேங்களா? தென் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் யூஸிங் ஆர். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் சில கமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் லைன் எனக்கு தேவையில்லை, ஒரு பர்டிகுலர் லைன் தேவையில்லை அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணலாம் யூஸிங் ஆஷ். ஓகேங்களா? அந்த லைனுக்கு முன்னாடி ஆஷ் போட்டிங்க அப்படின்னா அது கமெண்ட் ஆகிடும். இதே வந்து எனக்கு இந்த 6 லைனுமே நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 6 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கணும். லைக் என்னென்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். தென் Ctrl+Shift+C. ஓகேங்களா? அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+C. Ctrl+Shift+C கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கமாண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா மல்டி லைன் கமாண்ட். ஓகேங்களா? மல்டி லைன் கமாண்ட். ஸோ மல்டி லைன் சிங்கிள் லைன் கமாண்டுக்கு வந்து பர்டிகுலர் லைனுக்கு முன்னாடி ஆஷ் கொடுக்கணும். இதே மல்டி லைன் கமாண்டுக்கு வந்து எனக்கு என்னென்னா
எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, திஸ் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் யூ கேன் கிளியர் இட் ஆர் வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபைல், நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ தென் வந்து இப்போ புதுசாக எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் 2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். தென் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சோர்ஸ் அண்ட் சேவ். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் ஆர். டேட்டா டைப்ஸ் இன் ஆர் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெக்டார்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து வெக்டார்ஸ். செகண்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். தேர்ட் வந்து மேட்ரிசஸ். ஓகேங்களா, ஃபோர்த் வந்து டேட்டா ஃப்ரேம். ஃபிஃப்த் வந்து ஃபேக்டர். ஸோ இது 5மே நம்மளுக்கு என்னென்னா ஆர் ப்ரோக்ராமிங்கில் இருக்க டேட்டா டைப்ஸ். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கமாண்ட் பண்ணிக்கிறேன் Ctrl+Shift+C. ஓகேங்களா, கமாண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டேட்டா டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், லிஸ்ட்டு, மேட்ரிசஸ், தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம், தென் வந்து ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன கான்செப்ட்ஸாக பார்ப்போம். இதே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் கோர்ஸாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கே வந்து 30 ஹவர்ஸ்க்கான ப்ரோக்ராம் இருக்குது. பட் இப்போ நான் இதில் சொல்கிறது என்னென்னா 1 hour ப்ரோக்ராம் தான். 30 ஹவர்ஸ் இல்லை 60 ஹவர்ஸ்க்கான ப்ரோக்ராமே இருக்குது. பட் நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 ஹவர்ஸ் ப்ரோக்ராம்ஸாக நம்ம பண்ணுறோம். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் டெய்லி இதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ யூ கேன் வியூ இட் அண்ட் லைக் என்னென்ன குவிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா 1 மந்த்துக்கான கோர்ஸாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th அன்னைக்கு இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5th வரைக்கும் உங்களுக்கு அது ஓப்பனில் இருக்கும். தென் நீங்கள் அது வந்து நீங்கள் என்னென்னா இட்ஸ் சார்ஜபிள் 500 + டேக்ஸ். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்டையர் கோர்ஸ் லைக் இதே மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா, பட் மற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எஃபர்ட்டான ஒரு வீடியோ இருக்கும். லைக் என்னென்னா ஒரு பிகினிங்லேருந்து ஸ்க்ரப்லேருந்து எண்ட் வரைக்கும் இருக்கும். லைக் நம்ம வெப்சைட்ஸில் பார்க்குறோம் ஆர்எல்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நான் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான என்டையர் தீம் லைக் ஸ்டார்டிங் டு எண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கோ இல்லை இன்டர்னுக்கோ இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்காதே தவிர மற்றபடி எல்லாமே இருக்கும். பட் நாங்கள் அந்த கோர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can ask the query, we will answer the queries. ஓகேங்களா, அந்த ஒரு query கேட்குறீங்க அப்படின்னா அந்த queryக்கு ஆன்சர்ஸ் நாங்கள் பண்ணி தருவோம். சரிங்களா, கிளியராக? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேக் டு லெசன். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் ஆர் ப்ரோக்ராமிங் லைக் டேட்டா டைப்ஸ் எனக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ஸ் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, வெக்டார்ஸ்ன்றது என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ற வேல்யூக்கு நம்ம ஆல்ரெடி 10 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணோம், பின்ற வேல்யூக்கு 20 ஃபிக்ஸ் பண்ணோம், சின்ற வேல்யூக்கு 13 ஃபிக்ஸ் பண்ணோம். பட் இந்த 3 வேல்யூமே எனக்கு ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வெக்டார். ஸோ வெக்டார்ன்றது என்னென்னா வெக்டார் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், சேம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அரே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சியில், அதே கான்செப்ட் தான். வெக்டர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சேம் எலமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஏ வெக்டர் ஆப்ரேட்டர் தான் டிக்ளேர் பண்ணணும். இங்கே வந்து என்னென்னா எனக்கு 10, 20, 30 அப்படின்ற 3 வேல்யூ மூணுமே எனக்கு என்னென்னா இதுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பட் இப்படி நமக்கு அசைன் பண்ண முடியாது, ஏன்னா எரர் அடிக்கும். இது வந்து என்ன அப்படின்னா 3 சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னென்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். ஏ வெக்டர் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 10, 20, 30. இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவுட்புட் வரும் 10, 20, 30.
இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன் வருது, எதுக்காக வந்தது, அதுக்கு முன்னாடி ஏன் ஒன்று இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டெக்ஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா. இப்போ பிரிண்ட் a of 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா 20 மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் வெக்டார்ஸ். வெக்டார்ஸ் இஸ் a collection of same elements. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது. வெக்டார்ஸ் இஸ் a collection of same elements. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். இப்போ பார்த்தது நம்ம என்னென்னா வெக்டார்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுக்கு லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுன்றது என்ன அப்படின்னா லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் சேம் வெக்டார்ஸ். லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சேம் வெக்டார்ஸ். ஓகேங்களா. லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சேம் வெக்டார்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சிசி+ போட கம்பேர் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப், இதை வந்து வெக்டார்ஸ் வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நம்மளுக்கு என்னென்னா கண்டினியூஸ் தான் வரும்போது, அந்த கண்டினியூஸாக வர்றதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வேணும், 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா 1:10 அப்படின்னா என்னென்னா எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் 1 அண்ட் எண்டிங் பொசிஷன் 10 அப்படின்றது கான்செப்ட். ஸோ சீரியல் நம்பர் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 1:10. தென் நெக்ஸ்ட் வந்து நேம் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஏ. பட் இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்னென்னா இதை சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸில் தான் போடணும். பி சி. ஒரு 3 வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹைட் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 5.5, 5.5, 5.6, 7, 5.8. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3த்தையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா. முன்னாடி வந்து போட்டது வெக்டார்ஸ், இப்போ போடுறது வந்து லிஸ்ட். லிஸ்ட்டு வந்து என்னென்னா லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா. லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். நோட் பண்ணுறேன். லிஸ்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 டைப் ஆஃப் வெக்டார்ஸ். ஒன்று வந்து என்னென்னா ஹோல் நம்பர்ஸ் இருக்கிற வெக்டார். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டெக்ஸ்ட் இருக்கிற வெக்டார். இது வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், லைக் என்ன பாயிண்ட் வேல்யூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதை 3 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னென்னா லிஸ்ட். ஓகேங்களா. அதை நான் சும்மா ஒரு டேட்டா போடுறேன். லிஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு போடுறேன். லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக இதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் போடுறது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா வேரியபிள் நேம். ரைட் சைடில் நமக்கு போடுறது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வந்து மெத்தட்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரி. இப்போ சி கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறது வந்து என்னென்னா இட்ஸ் எ மெத்தட். ஓகேங்களா. சி கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறது நம்மளுக்கு என்னென்னா மெத்தட். இது வந்து என்னென்னா வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் நான் என்ன வேணால் கொடுக்கலாம். பட் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட். பட் அதை கன்ஃபார்மாக நீங்கள் அதே மாதிரி தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா இருக்குது. லிஸ்ட் டேட்டா வந்து எனக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்றது எனக்கு மெத்தட் நேம் டு கம்பைன் திஸ் வெக்டார்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் நேம் ஹைட். ஓகேங்களா. இப்போ பிரிண்ட் லிஸ்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 வெக்டார் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் அப்படின்ற வெக்டார், நேம் அப்படின்ற வெக்டார், ஹைட் அப்படின்ற வெக்டார். தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் நேம் ஹைட். தென் பிரிண்ட் லிஸ்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 சீரியல் நம்பர் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஏபிசி. தென் வந்து தேர்டாக வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5, 7.5, 5.8 இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதையும் நம்ம பிரித்து எடுக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் கொஞ்சம் மேலே இருக்கிறத நான் கமெண்ட் பண்ணிட்டு தர்றேன். வெக்டார்ஸ் வேண்டாம் நம்மளுக்கு இப்போதைக்கு. இந்த 2 லைனும் கமெண்ட் பண்ணிட்டேன். Ctrl+Shift+C நல்லா வச்சுக்கோங்க. Ctrl+Shift+C ஃபார் மல்டி லைன் கமெண்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெக்டார் எனக்கு டிக்ளேர் ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் வெக்டார் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் தேர்ட் வெக்டார் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. லைக் வெக்டர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண மாதிரி தான் இதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட் டேட்டா
பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேரண்ட் எலமெண்ட், இன்னொன்று வந்து சைல்டு எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பேரண்ட் எலமெண்ட், இது வந்து எனக்கு என்னென்னா சைல்டு எலமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கணும், சைல்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷனும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேமில் வந்து எனக்கு பி மட்டும் எனக்கு தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் எலமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேரண்ட் எலமெண்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் அரே ப்ராக்கெட்டில் 2. பாருங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் ஈஸியாக கொடுக்கலாம். அந்த டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட்டை கரெக்டாக வந்து கிளியராக வேரி பண்ண தெரியணும். ஏன்னா இங்கே அவுட்புட்டை வச்சு தான் நம்மளுக்கு என்னென்ன இன்புட், அந்த இன்புட்டை வச்சு தான் நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? டேட்டான்றது என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு அவுட்புட் ஃபைல் இருக்கணும். அந்த அவுட்புட் ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்து அதை பிரித்து அதுலேருந்து தான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் எடுத்து அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா நம்ம போட்டாச்சு. இப்போ நான் வந்து என்னென்னா பேரண்ட் எலமெண்ட் கொடுத்துருக்கேன். தென் இதோட செகண்ட் எனக்கு என்ன சைல்டு எலமெண்ட் பி தானே எனக்கு வேணும். அதனால் வந்து எனக்கு என்னென்னா அதோட சைல்டு எலமெண்ட் அதை வந்து சிங்கிள் அரே ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். கிளியராக? ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டை வந்து டபுள் அரே எலமெண்ட்டில் கொடுக்கணும், சைல்டை வந்து சிங்கிள் அரே எலமெண்ட்டில் கொடுக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் கிளியராக வந்துருச்சு. ஓகேங்களா? பி அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்ம 10th எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? 10th எல்லாருமே படிச்சிருக்கோம். 2x2 3x3 அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் இது வந்து எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோவில் வந்து எனக்கு எத்தனை டைமென்ஷன் வேணும், காலமில் எனக்கு என்ன டைமென்ஷன் வேணும். இப்போ 2x2 அப்படின்னா 2 rows 2 column வரும். அதே வந்து 2x3 அப்படின்னா 2 rows 3 columns வரும். அதே வந்து 3x3 அப்படின்னா 3 rows 3 columns வரும். 9 வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு என்னென்னா மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏ கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் போடுறேன். 2x2 மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆப்ரேட்டர் கலெக்ஷன் ஆஃப் 1:4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 1லேருந்து 4 வரைக்கும் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து ஏவை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு ஜஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ மேலே இருக்கிறது கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேட்ரிக்ஸ்க்கு வரலாம். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏ நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைமென்ஷன் மெத்தட், இன்னும் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் அப்படின்றதுனா டைமென்ஷனுக்கு ஷார்ட் ஃபார்ம். டிம் ஏ ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆப்ரேட்டர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கலெக்ஷன் ஆஃப் 2,2. ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஏ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கு 1 2 3 4. தென் இங்கே வந்து என்னென்னா 1 2 3 4. பட் நம்ம எக்ஸ்பெக்டட் கிடையாது. என்ன எப்படி வந்திருக்குன்னா நான் வந்து ரோ வைஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு இங்கே என்ன காலம் வைஸாக வந்திருக்கு. யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி தான் வரும். இங்கே வந்து என்னென்னா 1 2 3 4 அதாவது காலம் வைஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா டைமென்ஷன் மெத்தடில் ஒரு ட்ராபேக். இதே வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் மெத்தடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mat1 மேட்ரிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. mat1 ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா எனக்கு என்ன வேணும் அப்படின்றது ஏ கமா என் ரோ எத்தனை ரோ வேணும் அப்படின்றது என் ரோ ஈக்குவல் டு 2. தென் என் காலம் ஈக்குவல் டு 2 கமா பை ரோ ஈக்குவல் டு இதை வந்து ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு 2 பேராமீட்டர் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து ட்ரூக்கானது பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் mat1. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ரிக்ஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஏன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஏவை எடுத்து நம்ம என்னென்னா மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஏவும் நான் கமெண்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம ஆல்ரெடி போட்ட அவுட்புட்டு தான் வந்திருக்கு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரோ ஈக்குவல் டு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 2 3 4 வந்திருக்கு, இங்கே 1 2 3 4 அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. கிளியராக இதுதான் வந்து மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது என்னென்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். தென் இதை வந்து ஈஸியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இன் ஆர் ப்ரோக்ராமிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ். பட் இங்கே வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டா வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் நிறைய இருக்கும். அந்த டேபிளர் ஃபார்மேட்டை எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா. இதுவுமே நம்மளுக்கு என்னென்னா லைக் லிஸ்ட்டு மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா டேபிளர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அவுட்புட் வரும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இதில் மெயின் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அண்ட் எந்த ஒரு செல்லுமே நம்மளுக்கு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2x2 போடுறேன், 3x3 போடுறோன்னா 3x3 தான் போடணும், 2x2 தான் போடணும், 4x3 நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா. பட் காலம் வைஸில் நம்ம போடலாம். பட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல், அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக காலம்ஸ் போட்டுக்கலாம், பட் அதில் வந்து வேல்யூஸ் மிஸ் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டில் ஒரு 10 ரெக்கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த 10 ரெக்கார்டும் கன்ஃபார்மாக இங்கே இருக்கணும். 10 ரெக்கார்டை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேமில் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சீரியல் நம்பரில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 பேரோட ரெக்கார்டு எடுக்கிறேன், 1:3. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நேம் கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு collection of A, B, C, D. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா height equal to collection of 5.5, 5.7, 5.8. ஓகேங்களா. இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணணும். நான் முன்னாடி என்ன போட்டோம் அப்படின்னா லிஸ்ட் டேட்டான்னு போட்டோம். அந்த லிஸ்ட்டையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ரேம் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். இது நான் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம லிஸ்ட்டாக கம்பைன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. டேட்டா ஃப்ரேம் டேட்டா வேல்யூ அப்படின்னா கொடுக்குறேன். ஒரு வேரியபிள் நேம் என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு முன்னாடி கொடுத்துருந்தோம். சீரியல் நம்பர் நேம் height. ஓகேங்களா. இது வந்து லிஸ்ட் டேட்டா. இப்போ print டேட்டா வேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். 1 2 3 ABCDயா. ஓகே. CD வேண்டாம், ஏன்னா வந்து 4 ரோ 4 வேல்யூ தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. சேவ் பண்ணிக்காச்சு. 1 2 3 ABC 5.5 5.7 5.8 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இதை வந்து நம்ம லிஸ்ட்டாக போட்டிருக்கோம். பட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். இப்போ டேட்டா ஃப்ரேம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். டேட்டா டாட் ஃப்ரேம். ஓகேங்களா. லிஸ்ட்டுக்கு பதிலாக டேட்டா டாட் ஃப்ரேம் கொடுத்தா போதும். டேபிளர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்னென்னா வியூ ஆகும். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ். பாருங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் வந்து காலம் வைஸில் வந்திருக்கு, நேம் காலம் வைஸில் வந்திருக்கு, ஹைட் வந்து நம்மளுக்கு என்னென்னா காலம் வைஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. கிளியரில் உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்றது. இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு CSV ஃபைல் ஒரு சார்ட்டை நம்ம எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதோட இந்த செஷன் நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா. பட் என்ன 1 ஹவரில் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியாது. இன்னும் இதுலேயே இன்டீரியர் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. டேட்டா ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. தென் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம போட்ட கான்செப்டே தான், பட் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். பட் பிஃபோர் தட் நம்ம வந்து சார்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சார்ட்ஸும் நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் CSV ஃபைல் அதுவுமே நம்மளுக்கு என்னென்னா இதில் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம். சார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சார்ட்ஸ் வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா. சார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 விதமான சார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பை, பார்,
plot. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னா 3 விதமான சார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பை சார்ட் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்ப்போம். பை சார்ட் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் லைக் என்னென்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளில் வந்து நிறைய ஸ்லைசஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா பை சார்ட். அந்த பை சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் செட் பண்ணிவிட்டு கலெக்ஷன் ஆஃப் 40, 20, 30 இதுதான் நம்மளுக்கு வந்து பை சார்ட்டில் போகக்கூடிய வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் 40, 20, 30 கொடுத்தாச்சு. இதை வந்து நான் சார்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதுக்கு எதுவும் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. டேரெக்டாக நமக்கு என்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டுக்கான ஒரு யூனிக் நேம் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். பை ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அவுட்கம் வரும். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்கம் வந்திருக்கு. ஸோ பிளாட்ஸ் போடும்போது மட்டும் என்னென்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, மேலே கொடுத்துக்கோங்க. தென் இங்கே கொடுத்து நம்ம இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அவுட்புட். ஓகேங்களா, இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இமேஜை சேவ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே 1, 2, 3ன்னு வருது இல்லைங்களா, இந்த 1, 2, 3 தூக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம லேபிள்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் கமா, ஓகேங்களா, அதுக்கான வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். எப்படி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஏ கமா, சும்மா அதுக்கான நேம் நான் ஏபிசினே கொடுக்குறேன், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஏ கமா பி கமா சி கொடுத்துட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏபிசி அப்படின்றது சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா இந்த கலர் எனக்கு பிடிக்கல, நான் வந்து நானாக ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் கிவ் இட். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கமா, அது வந்து என்னென்னா சிஓஎல் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. சிஓஎல் அப்படின்னா என்ன, கலர் அப்படின்னு அர்த்தம். சிஓஎல் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப், இங்கே நீங்கள் வந்து கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பிங்க் அந்த மாதிரி கலர் கொடுக்குறேன். பிங்க், எல்லோ, வயலட். ஓகேங்களா, இந்த மாதிரி 3 கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ட்டு நான் ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்ற பேராமீட்டர், மெயின் ஈக்குவல் டு பை சார்ட். பாருங்கள் மேலே ட்ரேம் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா பை சார்ட். இதே வந்து நம்மளுக்கு பார் சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த எக்ஸுக்கே நான் வந்து பார் சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் பார் பிளாட். ஓகேங்களா, அதோட கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் பிளாட் ஆஃப் எக்ஸ். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் தான். ஜஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் அவுட்கம் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ 10, 40, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30. இது 3 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பார் பிளாட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லைஸ்க்குமே நம்ம நேம் வச்சோம், லேபிள் வச்சோம். பட் இங்கே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள்ஸே வந்து ஒரு 4 to 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாருக்குமே என்னென்னா நீங்கள் நேம் வைக்கலாம். அதே மாதிரி கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு நேம் வைக்கலாம், இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு நேம் வைக்கலாம், தென் சார்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி இருக்கு இல்லைங்களா, அதே வேல்யூ நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கமா நேம்ஸ் டாட் ஏஆர்ஜி அப்படின்றது ஆர்குமெண்ட். ஓகேங்களா, நேம்ஸ் டாட் ஏஆர்ஜி இருக்குன்றது வந்து என்னென்னா பேராமீட்டருக்கான நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏபிசி அப்படின்ட்டு வந்துடும். தென் நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வரதுக்கான நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் லேப் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸ் லேப் ஈக்குவல் டு அதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா, தென் அதே மாதிரி ஒய் லேப் கொடுக்கலாம். ஒய் லேப் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ்க்கு வர்றது. ஒய் லேப் ஈக்குவல் டு தென் இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மார்க்ஸ் ஆர் கவுண்ட் என்ன வேணால் கொடுக்கலாம்.
மார்க்ஸ். தென் அதே மாதிரி மெயின் கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஆஸ் யூஷுவல் மெயின் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் பார் சார்ட். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா பார் சார்ட்டுக்கான கான்செப்ட்ஸ்க்கு வரும். இதே வந்து எனக்கு என்ன அந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் CYL ஈக்குவல் டு கமா கொடுத்து கடைசி பேராமீட்டரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அதே கலர் செட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்னா கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்னா எனக்கு பிளாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். தென் பிளாட்டுக்கும் அதே சிம்பிள் மெத்தட் தான், பிளாட் ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கிராஃப் மாதிரி வரும். பிளாட்னாவே என்னென்னா நம்ம 11th 12th படிச்சிருக்கோம், கிராஃப்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம குறிப்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்னென்னா பிளாட். பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ எனக்கு என்னென்னா இங்கே குறிச்சிருக்கு, பியோட வேல்யூ வந்து இங்கே குறிச்சிருக்கு, சியோட வேல்யூ இங்கே குறிச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அந்த ஜாயின்க்கு வந்து என்னென்னா டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஓ அப்படின்னு கொடுக்கணும். டபுள் கோட்ஸில் ஓனா வந்து என்னென்னா எனக்கு லைனும் இருக்கும் பாயிண்ட் இருக்குன்றது அர்த்தம். சேஞ்சஸ் புரியுதுங்களா. இதே வந்து எல் கொடுத்தீங்க அப்படின்னா லைன் மட்டும்தான். இதே ஓ மட்டும் பி கொடுக்குறீங்க அப்படின்னா பாயிண்ட் மட்டும்தான். இதே ஓ கொடுக்குறீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வரும். கிளியரா. இதுக்கு நீங்கள் கலர் செட் பண்ணலாம். கமா கலர் ஈக்குவல் டு, ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் கொடுக்கலாம், ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கிளியராக புரியுதுங்களா. இதுதான் கான்செப்ட். ஓகே, இது வந்து பிளாட்டுக்கு. இப்போது இதே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் காலம் எனக்கு வந்து அதில் இருக்க வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக அதே தான் வரும், கான்ஸ்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல், ஃபீமேல் அண்ட் கிராஸ் ஜெண்டர். இதை தவிர வேறு எதுவுமே வரப்போகிறதுக்கு கான்செப்ட்ஸே இல்லை. இதே வந்து பிளட் குரூப் பார்த்திங்க அப்படின்னா சர்டன் கேட்டகரிஸ் இருக்குது. பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி இருக்குது. 7 to 8 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ் மட்டும் என்னென்னா சேஞ்ச் ஆக்க போகிறதில்ல. அதுதான் நம்மளுக்கு என்னென்னா ஃபேக்டர்ஸ். பார்த்திங்கன்னா இதிலே நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்ற ஒரு காலம் போடுறேன். gender equal to collection of male, female, male அப்படின்னு நான் கொடுக்குறேன். டேட்டா ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜெண்டர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். பட் என்ன சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா வந்து நான் கீழே சார்ட் போட்டால் தான் போட முடியும். இப்போ இந்த டேட்டா வேல்யூவில் எனக்கு என்ன உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் காலம் உட்காந்துருக்கு. அந்த ஜெண்டர் காலமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட் சார்ட் நம்ம போட்டு பார்க்கலாம். அந்த பிளாட் சார்ட் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இந்த பிளாட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாட் ஓகேங்களா, டேட்டா வேல்யூ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த டேட்டா வேல்யூவில் ஜெண்டர் காலம் மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து சார்ட்டாக போடுறேன். ஸோ டேட்டா வேல் அந்த காலம் மட்டும் நான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டாலர் ஜெண்டர். ஓகேங்களா, டாலர்னு கொடுத்தீங்கன்னாவே அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் டவுன் ஆகிடும். டாலர் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்து என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, தென் இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் பாருங்கள். இதுதான் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபீமேல் இருக்குது எத்தனை மெயில் இருக்குது அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவாங்க. இட்ஸ் கிளியராக. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா கான்செப்ட்ஸ். ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் ஆர் அண்ட் ஆர் ஸ்டுடியோ நம்ம பார்த்தோம். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து எனக்கு என்ன 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவல் டு சிம்பிள், இன்னொன்று வந்து வெக்டார் சிம்பிள், இன்னொன்று வந்து அசைன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் வந்து என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலமெண்ட். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு, வேணா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு லிஸ்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். ஓகேங்களா, லிஸ்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். வெக்டார் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதிலே வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மேட்ரிசஸில் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு என்னென்னா 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டிம்ன்றது டைமென்ஷன் மெத்தட், இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட். MAT அப்படின்னு நான் போட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்ற மெத்தட் போட்டேன். அதில் வந்து எனக்கு என்ன 4 பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா டேட்டா. செகண்ட் பேராமீட்டர் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும் அப்படின்றது செகண்ட் அண்ட் தேர்ட் பேராமீட்டர். தென் ஃபோர்த் பேராமீட்டர் ஈக்குவல் டு பை ரோ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். பை ரோ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கறதுனால நமக்கு என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலம் வைஸில் வராமல் ரோ வைஸில் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலம் வைஸில் வராமல் ரோ வைஸில் நம்மளுக்கு வர கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்.
டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் தான். பட் என்னென்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதில் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிக்னிஃபை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சார்ட்ஸ் பார்த்தோம். சார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு 3 டைப்பில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா பை சார்ட், பார் சார்ட், தென் வந்து பிளாட் சார்ட். இந்த 3 சார்ட் பார்த்தோம். பைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா பைன்ற மெத்தட் யூஸ் ஆகும். பார் பிளாட்டுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகும்னா பார் மெத்தட் யூஸ் ஆகும். தென் வந்து பிளாட்டுக்கு வந்து எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா பிளாட் மெத்தட் யூஸ் ஆகும். ஒவ்வொன்றுத்துமே நம்ம என்னென்ன சார்ட்ஸ் போட்டு பார்த்தோம், எப்படிலாம் வரும் அப்படின்ற சார்ட்ஸ் போட்டு பார்த்தோம். இதுக்கான கலர்ஸும் நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ இதில் வந்து பிளாட் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இங்கே கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும் COL ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் க்ரீன் ரெட். நீங்கள் என்ன வேணால் இண்டிகேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், க்ரீன் வந்து ஃபீமேலுக்கு இண்டிகேட் ஆகுது, ரெட்டு வந்து மேலுக்கு இண்டிகேட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். கிளியருங்களா? ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு கோர்ஸை வந்து ஓரளவுக்கு நாமினலாக பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் என்னென்னா இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆட்ஸ் உங்களுக்கு வரும், லைக் கோர்ஸ் ரிலேட்டடான ஆட்ஸ் வரும். அந்த கோர்ஸ் ஆட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரிலாம் இதில் கோர்சஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து இப்போது குவாரண்டைன் பீரியட்னால உங்களோட கன்வீனியன்ட் டைம். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஒர்க் ஷாப்ஸ்க்கோ இல்லை வந்து வேறு வெபினார்ஸ்க்கோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் கனெக்டிவிட்டி இருக்காது, ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஷட் டவுன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் அட் எனி டைம், எந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஆக்சசபிள். இதே மாதிரி தான் நம்மளுக்கும் கோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதே மாதிரி கிளாரிட்டி தான் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இந்த 1 ஹவர் எப்படி பார்த்தீங்களோ இதே கிளாரிட்டி தான். ரொம்ப வந்து பேசிக் லெவலில் இருக்கும். இப்போயே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இன்னும் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். பிகினர்ஸ் லெவலுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அதுவும் ஆர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது இப்போ நல்லா பூம் ஆகிட்டு வர ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னா இந்த வீடியோ வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் வந்து வீடியோக்கு மேலே இருக்க அந்த டேக் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் அசஸ்மெண்ட் எழுதலாம். அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 10 கொஷின்ஸில் நீங்கள் 6 கொஷினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான், கரெக்டான ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், தென் வந்து இந்த ஒர்க் ஷாப்போட நேம், தென் வந்து உங்களோட கிரேட் என்ன அப்படின்றது மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? தென் அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் முடித்த உடனே உங்களுக்கு அதுக்கான மெயில் வந்து உங்களுக்கு உங்கள் மெயில் ரீச் ஆகும். தென் வந்து சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடி ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் பிஃபோர் டேக்கிங் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? லைக் அதே மாதிரி உங்களுக்கு அந்த அதில் கொடுத்துருக்க நேம் தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லேயும் வரும். ஸோ அதையும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் கொஞ்சம் கிளியராக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பார்த்துட்டேன், நான் அசஸ்மெண்ட்டை எழுதிட்டேன், நான் வந்து 60% கீழே மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட் இருக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸிலி அக்சசபிள். நீங்கள் எத்தனை டைம் வேணால் வீடியோ பார்த்துக்கலாம், தென் எத்தனை டைம் வேணால் அசஸ்மெண்ட் எழுதிக்கலாம் டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் வரைக்கும். இதே நீங்கள் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக் அசஸ்மெண்ட்ன்ற ஒரு அந்த பட்டன் மட்டும் டிசேபிள் ஆகிருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து எந்த டைம் வேணால் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப மெயின் கோர் கான்செப்ட் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லாங்குவேஜஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ட் ப்ரோக்ராமிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்குது, PHP இருக்குது, தென் C++ பேசிக்ஸ் இருக்குது, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூசிங் ஆர் இருக்குது, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் இருக்குது, அட்வான்ஸ் எக்ஸல் இருக்குது, டேலி வித் GST. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். டேலி வித் GST இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 10 டாபிக்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 10 டாபிக்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்களோட
இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து அசஸ்மெண்ட் எழுதுறது இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து அந்த அசஸ்மெண்ட்டை வந்து கிளியராக அட்டன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்பை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் போய்ட்டு ஏதோ ஒரு சென்டரில் வாங்குறீங்க அப்படின்னா எதர் யூ கேன் பே சம் அமௌண்ட் 4,000 5,000 பே பண்ணுறீங்க. அந்த 4,000 5,000 பே பண்ணுறதுக்கு ஒர்த் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 day தான். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானோ இல்லை பிஹெச்பி ஒர்க் ஷாப்போ நீங்கள் அந்த கோர்ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஹவு டு கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் ஃப்ரம் தட். நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். கிளியராக பண்ணுங்கள். உங்களோட குவிஸுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.